வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 6ஆம் தேதி செப்டம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட் R1, R2, R3, S1, S2, S3 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகுமா மேலே ஓப்பன் ஆகுமான்னு பார்க்கணும். பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 25,071 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 25,307 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நிஃப்டி ஆல் டைம் ஹையை உடைச்சு 25,446 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பைவட் பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 24,712 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,573 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,345 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஓப்பனிங் 24,593ல் நமக்கு நிஃப்டி ஓப்பன் ஆனது. இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட இந்த ஒரே சீரான நோக்கில் இறங்கிருக்கு. இந்த இடங்கள்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் நமக்கு நல்ல லாபம் கொடுத்துருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்ல மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல நம்மளோட பொசிஷனை எண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த சைட்வேஸ்ல மூவ் ஆகும் பொழுது நம்மளுடைய ப்ரீமியம் கரையிறத தவிர்த்திருக்கலாம். இந்த இடங்கள்ல நம்ம சரியா உடனுக்குடனே ஆர்டரை க்ளோஸ் பண்ணதுக்கு இந்த பைவட் பாயிண்ட் அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அண்ட் சப்போர்ட் ஜோன் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 hour சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே சீரா நமக்கு போயிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. திரும்பவும் ஒரு கரெக்ஷன், இங்கே இடத்துல ஒரு கரெக்ஷன் இருக்கு. கரெக்ஷன் கொடுத்து ஆல் டைம் ஹையை உடைச்சிருக்கு. இப்போ திரும்பவும் நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுக்குது. திரும்பவும் நிஃப்டி சைட்வேஸ்ல மூவ் ஆகி நமக்கு ஆல் டைம் ஹையை உடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆக இன்னைக்கு நிஃப்டி சைட்வேஸ்ல மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.